வணக்கம் முரளி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்களுக்கான மேக்ஸ் சீரிஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம சதவீதம் பகுதி 8 தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பர்சன்டேஜ் பார்ட் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். மேடம் இதுக்கு முன்னாடி போட்ட பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். மேலே இருக்க ஐ பட்டன் இருக்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்து பண்ணிங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்கில் குரூப் 4 தேர்வுக்கான ஆன்லைன் மார்க் டெஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 5 டெஸ்ட் வேணால் நீங்கள் ரூபாய் 200 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள். அந்த ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை போட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 12 மேல வந்து நம்மளுடைய மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். 2 ஜூனில் வந்து நம்ம டெஸ்ட் வந்து முடியும். ஸோ இதெல்லாம் வந்து வாரம் இருக்கிறதால உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வினாயன் 8 வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குளிர்சாதன பெட்டியோட விலை வந்து 20% வந்து குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 20% வந்து உயர்த்தப்பட்டுள்ளதெனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும் என காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4%, 6%, 8% மற்றும் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைவு சதவீதம் இந்த மாதிரிலாம் வந்து வினா கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதுன்னு பார்த்தீங்கன்னா குறைவு சதவீதம் போட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், நெக்ஸ்ட் வந்து XY பை 100. ஸோ இது பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த சதவீதத்தை போட்டுவோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து குறைக்கப்படுது, அப்போ -20 போட்டுக்கணும். அப்புறம் உயர்த்தப்படுது +20 போட்டுக்கணும். அப்போ -20 +20, அப்புறம் இந்த இடத்துல வந்து -20 +20 பை 100. சரிங்களா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து இங்கே 0 ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து பெருக்கணும். சரிங்களா? 20 நம்ம பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 0க்கு 0, 0, 2, 4, அப்போ 400 வரும். இப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி 0 வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம சேர்க்கணும் அவசியம் கிடையாது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா -400 பை 100 அப்படின்னு வரும். இப்போ நம்ம வகுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 2 0க்கு 2 0 போயிடுச்சு, மீதி -4 இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து குறைவு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா -4. ஒருவேளை இதிலே வந்து இறுதியாக வந்து எவ்வளோ சதவீதம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை +4 மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 4% அப்படின்றது தான் வந்து சரியான விடை. நம்ம ஸ்பார்க்கில் நிறைய இதில் படைப்புகள்லாம் இருக்குது. திங்க் பாசிட்டிவ், தமிழ்ச்சி தேவையான மோட்டிவேஷன் பார்த்து பண்ணிங்க. அந்த 4 தமிழ்ச்சி நமக்கு தேவையான வாசம் ஐபிசி, சிஆர்பிசி, ஹெவன்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்து பண்ணிங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ்ச்சும் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்து பண்ணிங்க. ஸோ மேலும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரிங் மார்க் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் மொபைல் அப்டேட் ஆகும். அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.